வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 7 நாள் 1 புதன்கிழமை ஏப்ரல் 15 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இன்றைக்கு ஏப்ரல் 15 உலக சமாதான ஆண்டு நாள். நல்லதையே செய்ய செய்ய நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல வாழ்க்கை வந்து சேரும். மன தூய்மை தவத்தினால் வரும். வினை தூய்மை செயலினால் வரும். நல்ல செயல் அறத்தினால் வரும். தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அரிய இந்த கருத்துக்காக நல்லோர் வட்டம் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளது என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. ஒற்றுமையின் வலிமையை உணர்ந்த எரசை மக்களுடன் ஒரு நாள். சுதந்திரமடைந்து 78 ஆண்டுகளாகியும் ஒன்றுபட்ட மக்களின் சக்தியை உணர முடியாத மக்களுக்கிடையே தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூரில் மக்கள் கிராம வளர்ச்சி குழுவினை உண்டாக்கி கடந்த 42 வாரங்களாக வாரந்தோறும் சந்தித்து கட்சி, ஜாதி, மத வேற்றுமைகளை களைந்து லட்சிய சமுதாயத்திற்கு தயாராகி வருகிறார்கள். ஒற்றுமையை உணர்த்திய இரு நிகழ்வுகள். 1. கடந்த நவம்பர் 11 அன்று உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி விழிப்புணர்வு பேரணி. 2. கிராமத்து இளைஞர் சூர்யா கொலையுண்டு மரணமடைந்ததை ஒட்டி ஊரே அக்குடும்பத்தாருடன் நின்று ஆறுதல் அளித்தனர். அக்குடும்பத்தினர் சார்பாக காவல்துறை, மாவட்ட ஆட்சியருடன் பேசியதோடல்லாமல் கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை 2 லட்சத்துக்கும் மேலாக நிதி வழங்கியுள்ளனர். கிராமத்திற்கு நல்லோர் வட்டம் மாநில வழிகாட்டி பாலு அவர்களும், சிவகங்கை மாவட்டத்திலிருந்து சாதனை மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் விஷ்ணு, சுற்றுச்சூழல் கள மாவட்ட பொறுப்பாளர் மிதுன் ஆகியோர் எரசை கிராமத்திற்கு வருகை தந்தனர். பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் அவர்கள் இல்லத்தில் தங்கிய அவர்கள் அன்று மாலை நல்லோர் வட்டம் எரசை கிராம வளர்ச்சி குழுவில் ஒரு பொறுப்பாளருமான கிஷோர் அவரது இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் செய்தனர். அங்கு கிஷோர் அவரது தந்தை, மகன் கிரண் ஆகியோரை சந்தித்து பேசினர். மாலை 6 மணிக்கு கிரீன் கார்டன் போஸ் அவர்களது இல்லத்தில் சிறப்பு வார கூடுதலுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அதில் கலந்து கொண்ட 30க்கும் மேற்பட்டவர்களில் பழனிசாமி, போஸ், குருசாமி, அழகர் சாமி, ஆசிரியர் முத்துக்குமார் ஆகியோர் கிராம களத்தில் உள்ள துறைகளுக்கு பொறுப்பேற்றனர். நல்லோர் வட்டம் கிராம வளர்ச்சி குழுவினை சிறப்பாக நடத்தி வருவதற்கும் பாராட்டு தெரிவித்து மேலும் 50வது வாரத்திற்குள் 100 துறைகளுக்கும் பொறுப்பாளர்களை கண்டறியும்படி நல்லோர் வட்டம் பாலு ஆலோசனை தெரிவித்தார். இரவு 10 மணிக்கு நாட்ராயன் அவர்கள் இல்லத்தில் தங்கியிருந்த பாலு அவர்களை மாவட்ட பொறுப்பாளர் துரை மற்றும் ஈஸ்வரன், பழனிசாமி, கிஷோர், மார்கோஸ் ஆகியோர் சந்தித்தனர். 2ஆம் நாள் காலை விஷ்ணு மற்றும் மிதுன் அமைப்புசாரா தொழிலாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் மார்கோஸ் அவர்களுடன் இணைந்து எரசைக்கு வளம் சேர்க்கும் நீர்நிலையை பார்த்து வந்தனர். காலை 10 மணிக்கு மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி அவர்கள் திட்டமிடப்பட்டிருந்த தமது தொழில் சார்ந்த நிகழ்ச்சிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு 2ஆம் நாள் பயணத்திற்கு இணைந்தார். அவருடன் கால்நடைத்துறை மாநில பொறுப்பாளர் ஜெயக்குமார், மாவட்ட பொறுப்பாளர் துரை, கிஷோர், மார்கோஸ் ஆகியோரும் இணைந்து கொண்டனர். அனைவரும் சில்லமரத்துப்பட்டியில் ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்கள் மாதாந்திர சந்திப்பில் கலந்து கொண்டு நல்லோர் வட்டத்தினை அறிமுகம் செய்து வைத்தனர். அடுத்ததாக கால்நடைத்துறை மாநில பொறுப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் இல்லம் சென்றனர். அடுத்து தமது கிராமத்திற்கு மருத்துவமனை அமைப்பதற்காக ஜெயக்குமார் அவர்கள் தமது நண்பர்கள் 3வரும் இணைந்து 1 ஏக்கர் நிலத்தை அளித்ததோடு மட்டுமின்றி அங்கு குறுங்காட்டினை உண்டாக்கியுள்ளதை அனைவரும் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து சில்லமரத்துப்பட்டி அரசினர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை சந்தித்து பேசினர். அங்கிருந்து முல்லை பெரியாறு அணையினை கொண்டு லோயர் கேம்பில் செயல்பட்டு வரும் நீர்மின் நிலையத்தை பார்வையிட அங்கு பணியாற்றி வரும் சிவக்குமார் அவர்கள் அழைப்பின் பேரில் சென்று பார்வையிட்டனர். லோயர் கேம்ப் செல்லும் வழியில் பகல் உணவாக பழங்கள் இடம்பெற்றன. அடுத்ததாக முல்லை பெரியாறு அணை திட்டத்தின் நாயகனும் அப்பகுதி வாழ் மக்கள் தெய்வமாக போற்றி வணங்கும் பென்னி குக் அவர்களின் நினைவு மண்டபத்திற்கு சென்று பார்வையிட்டனர். இத்துடன் தேனி மாவட்டத்தில் 2 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு நல்லூர் வட்டம் பாலு இரவு போடிநாயக்கனூரிலிருந்து சென்னை பயணமானார் என்று சாதனை மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் விஷ்ணு தெரிவித்தார்.
எரசக்க நாயக்கனூர் குழந்தை நிலாவின் கொடை. எரசக்க நாயக்கனூரில் இளைஞர் கொலை செய்யப்பட்டதால் ஆதரவற்ற நிலையில் உள்ள இக்குடும்பத்தினருக்கும் அக்குழந்தைகளுக்குமாக ஊர் மக்கள் ஒன்றிணைந்து நிதி வழங்கி வருகிறார்கள். இதனை கேட்டுக்கொண்டிருந்த அருள்குமார், பிரேமலதா ஆகியோரின் 1ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை நிலா தன்னுடைய 1 வருட சேமிப்பு ரூபாய் 1880 முழுவதுமாக அந்த குடும்பத்திற்கு கொடுக்குமாறு கொடுத்துள்ளார். தாமாக முன்வந்தளித்த அந்த குழந்தை நிலாவின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என்று இதை நேரில் அனுபவித்த கிஷோர் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். கல்பக விருட்சமாக உணர வைத்த காஞ்சிபுரம் மாவட்ட வார கூடுதல். கல்பக விருட்சம் என்னும் மரத்தினடியில் இருந்து கொண்டு கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்ற கதை உண்டு. அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது. ஆனால் செவ்வாய்க்கிழமையன்று மாலை 6:30 மணிக்கு நடைபெற்ற காஞ்சிபுரம் மாவட்ட வாரக்கூடுதல் அந்த கல்பக விருட்ச மரத்தை நினைவுபடுத்தியது. வழக்கம் போல இக்கூடுதல் மாவட்ட பொறுப்பாளர் திரு ராஜசேகர் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் 31 நபர்கள் கலந்து கொண்டனர். புதியதாக 4 நபர்கள் கலந்து கொண்டனர். திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தில் நடைபெற்ற மகளிர் முகாம் பற்றிய அனுபவங்கள் பகிரப்பட்டது. மகளிர் களம் மாவட்ட பொறுப்பாளர் சுகந்தி கூறுகையில், முகாமில் கலந்து கொண்ட பின் இன்னும் மென்மேலும் சமுதாயத்துக்கு உழைக்க வேண்டும் என்ற உறுதி ஏற்பட்டுள்ளது என்றார். விழிப்புணர்வு களம் மாநில பொறுப்பாளர் உஷா கூறுகையில், ஒரு முகாமையே வழிநடத்த என்னை நான் தயார் செய்து கொள்வேன் என்றார். முகாமில் கலந்து கொண்ட மகளிர்கள் அனைவரும் நம்பிக்கையோடும் நல்லோர் வட்டம் பற்றிய முழுமையான புரிதலோடு சென்றார்கள் என்று மாநில வழிகாட்டி அன்பு குறிப்பிட்டார். உலக அமைதிக்காக நாள்தோறும் 11:11 மணிக்கு மக்கள் பங்களிப்பை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்று ராஜசேகர் கேட்டுக்கொண்டார். அடுத்து மாநில அளவில் நடைபெறவிருக்கும் முகாம்கள் பற்றி ஆலோசிக்கப்பட்டது. முதலாவதாக மாணிக்க மாணவர்கள் 5 நாள் முகாம், 2வது லட்சிய ஆசிரியர் 2 நாள் முகாம், 3 1 நாள் கலாம் ஜோதி முகாம், 4 2 நாட்கள் சுற்றுச்சூழல் கள முகாம், 5 வாழ்வியல் களம் கலைகள் துறை முகாம்கள். இவை அத்தனைக்கும் பொறுப்பாளர்களை கண்டறிந்து அனுப்பி வைப்பது பற்றி பேசப்பட்டது. வாரந்தோறும் நடைபெறும் இந்த சந்திப்பில்தான் என்பதை நன்கு உணர முடிந்தது. அடுத்ததாக அடுத்த வாரம் நடக்க இருக்கும் அறிவின் அறிவு நிகழ்ச்சி நடைபெற விழிப்புணர்வு கள மாவட்ட பொறுப்பாளர் காமாட்சி அம்மா பொறுப்பேற்று கொண்டார். தலைப்பு: மக்களின் ஜனநாயக பொறுப்பு, என் வாக்கு விற்பனைக்கல்ல, தவறாமல் வாக்களிப்பது வாக்காளரின் கடமை என்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவோம். இறுதியாக பாரதியின் அறிவிலே தெளிவு பாடலுடன் வாரக்கூடுதல் நிறைவுற்றது. சமோசா, தர்பூசணி, கேரட் கீர் இன்றைய விருந்து என்று மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் தெரிவித்தார். இது என் பொறுப்பு என்ற உணர்வால் உதவிய மாணிக்க மாணவர் சக்திவேல். காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பூபதி மற்றும் செல்வபாரதி அவர்களின் மகன் தொல்காப்பியன். அவர் ஆஸ்டிம் மூளை வளர்ச்சி பாதிப்பு என்ற நோயால் பாதிக்கப்பட்டவர். அவர் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தேர்வு எழுத ஒரு நபர் தேவை என்று கடந்த காஞ்சிபுரம் மாவட்ட வாரக்கூடுதலில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட அடுத்த நிமிடமே காஞ்சிபுரம் மாவட்ட மாணிக்க மாணவர் சக்திவேல் தொல்காப்பியனுக்காக தேர்வு எழுத நான் உதவுகிறேன் என்று கூறியது மட்டுமல்லாமல் 2 தேர்வுகள், ஒன்று தமிழ், மற்றொன்று மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் எழுதி கொடுத்துள்ளார். இது தொல்காப்பியன் வாழ்க்கையில் மிக முக்கிய தருணம். அந்த தருணத்தில் துணையாய் நிற்க சக்திவேல் எடுத்த முடிவு அவரது சமூக பொறுப்பை உணர்த்துவதாக பார்க்கிறேன் என்று நல்லூர் வட்டம் மருத்துவத்துறை மாநில பொறுப்பாளர் டாக்டர் பவித்ரா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. நாம் மக்கள் சக்தியை ஒருங்கிணைந்த அறிவார்ந்த சக்தியாக மாற்ற வேண்டும் என்று உணர்ந்தோம். தேனி மாவட்ட பொறுப்பாளர் துரை. தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள் சந்திப்பு தேனி சக்சஸ் அகாடமியில் 5 மணிக்கு நடைபெற்றது. அதில் ஏப்ரல் 12 ஞாயிறு அன்று நடைபெற்ற மாண்புமிகு மக்கள் இணைய வழி சந்திப்பில் பேராசிரியர் பழனித்துறை மற்றும் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் பேசியதில், சமூகத்தில் நாம் விரும்பும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் மக்கள் சக்தியை ஒருங்கிணைந்த அறிவார்ந்த சக்தியாக மாற்ற வேண்டும் என்பதே மைய கருத்தாக இருந்ததென்று தேனி மாவட்ட பொறுப்பாளர் துரை தெரிவித்தார். இச்சந்திப்பில் மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி,
விழிப்புணர்வு கள ஈஸ்வரன், சுற்றுலாத்துறை ஜானகிராஜன் ஆகியோர் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்ட நேரடி சந்திப்பு மகிழ் அகாடமியில். திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர்கள் சந்திப்பு மகிழ் அகாடமியில் ஏப்ரல் 12 ஞாயிறு அன்று நடைபெற்றது. மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி, அமைப்புச்சாரா தொழிலாளர் துறை பொறுப்பாளர் மார்க்கோஸ், திருக்குறள் செல்வம், மாரிமுத்து, மாணவர் கள பொறுப்பாளர் மகாலட்சுமி, திவ்யா மற்றும் வள்ளி ஆகியோர் இச்சந்திப்பில் பங்கேற்றனர். புதிய பொறுப்பாளர்களை கண்டறியும் செயல்பாடுகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. திவ்யா அவர்கள் திண்டுக்கல் மாவட்ட தொழில் முனைவோர் துறை பொறுப்பு எடுத்துக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மகிழ் அகாடமியில் பணி செய்யும் 30 பெண்களிடம் நமது வாக்கு விற்பனைக்கு அல்ல, பிரசுரம் பற்றி விளக்கி பின் அளிக்கப்பட்டதாக திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.